நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடிடுவோம். நாடும் அவர் வழி வாழ்ந்திடுவோம். பிரியமான தெய்வீக திருப்பலியானது சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சுதாயம் என்ற தெரேசா அவர்கள் தனது பிறந்த நாளை சிறப்பிக்கிறார். இந்த குழந்தையை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும், நல்ல எதிர்காலத்தை அருள வேண்டும் என்று சிறப்பாக இவருக்காக மன்றாடி ஜெபிப்போம். மேலுமாக சைமன் சகாயமேரி தங்களது திருமண நாளை இன்று சிறப்பிக்கிறார்கள். அவர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலியை மன்றாடி ஜெபிப்போம். மேலுமாக குழந்தை இயேசு இருதய வலி நிமித்தமாக இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இறைவன் தாமே அவரை தொட்டு ஆசீர்வதித்து மிக விரைவிலே அவருக்கு சுகம் கிடைக்க தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இயேசு பிரியமான தெய்வீக திருப்பலியிலே அருள்பணி சாந்துரை அவருடைய தாயாருடைய ஆண்மலை மாற்றிக்காக மன்றாடி ஜெபிப்போம். இன்று அவர் இறைவனுடைய திருப்பாவத்தை அடைந்திருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது கடவுளுக்கு எதிராக செய்த அனைத்து பாவத்தையும் இறைவன் மன்னித்து அவருக்கு பேரின்ப வாழ்வு அளித்தருள சிறப்பாக அந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். கடவுளே, உலகம் அனைத்தும் உம்மை ஆராதிக்கும், உம் புகழ் பாடிடும் உன்னதரே, உம் பெயருக்கு பாவொன்று இசைக்கும். தந்தை மகன் தூயாவே பெயராமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இன்று தாயார் திருச்சபை பதுவை புனிதர் அந்தோணியாருடைய பெருவிழாவை சிறப்பிக்கின்றது. ஆகவே இந்த புனிதரை பற்றி நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். அவரிடத்தில் சிறப்பாக மன்றாடி ஜெபிப்போம். தீய ஆவிகள் மீது தனிப்பட்ட சக்தியை கொண்டவர், அழியா நாவுடையவர், காணாமல் போன பொருட்களை எல்லாம் கண்டுபிடித்து கொடுப்பவர், இறை பக்தி கொண்டவர், அற்புதமாக பிரசங்கம் செய்பவர் என்று எண்ணற்ற இறை வார்த்தை மீது அளவரிய பிரியம் கொண்டவர் என்று இவரை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே இந்த கோடி அற்புதர் அந்தோணியார் நமது வாழ்வை, நமது குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்வை, குடும்பத்தை தொட வேண்டும். இந்த உலகத்தை அவருடைய பரிந்துரையால் மீட்க வேண்டும். இந்த கொடிய நோயிலிருந்து நமக்கு பரிபூர்ண சுகத்தை இவர் தனது கரங்களில் ஏந்திருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக மன்றாடி ஜெபிப்போம். யாரெல்லாம் அந்தோணி என்கின்ற பெயரை வைத்திருக்கிறார்களோ, எந்தெந்த பள்ளியெல்லாம் இவருடைய பெயரை தாங்கி இருக்கிறதோ, கன்னியர் மடங்கள், அருள் தந்தையருடைய மடங்கள் அனைவருக்காகவும் இந்த நாளிலே விசேஷமாக ஜெபிப்போம். எண்ணற்ற ஆயர்கள் அந்தோணி என்கின்ற பெயரை தாங்கியிருக்கிறார்கள். அனைத்து ஆயர்களையும் நினைத்து பார்த்து அவர்களுக்காக மன்றாடி ஜெபிப்போம். நமது ஆயிரம் கூட அந்தோணியாருடைய பெயரை தாங்கியிருக்கிறார். ஆகவே நமது ஆயருக்காகவும் சிறப்பாக தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான அவையாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். இறைவா எல்லாம் வல்ல தந்தையே, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள்
செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எலிசா புறப்பட்டு போய் எலியாவுக்கு பணிவிடை செய்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனங்கள் 19 முதல் 21 முடிய. அந்நாள்களில் எலியா அங்கிருந்து சென்று சாபாற்றின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுது அவர் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12ஆம் ஏரை தாமே ஓட்டி கொண்டிருந்தார். எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார். எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து, நான் என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதித்தாரும், அதன் பின் உம்மை பின் செல்வேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பையை நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 16. நாம் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. 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 இறைவசனங்கள் 1, 2a மற்றும் 5. இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர் என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஜெபப்பாடல். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவசனங்கள் 7 மற்றும் 8. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். ஜெபப்பாடல். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவசனங்கள் 9 மற்றும் 10. என் இதயம் அக்களிக்கின்றது. என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பனை படுகொழியை காண விட மாட்டீர். ஜெபப்பாடல். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை சொற்றொடர்கள் 33 37 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, பொய்யானை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையிடவே வேண்டாம், விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயனிடமிருந்தே வருகிறது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்கள், இன்று கோடி என்பதில் அந்தோணியாருடைய விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். முன்னுரையிலே நாம் சொன்னது போல கோடி என்பது அந்தோணியார் என்று சொன்னாலே நாம் எண்ணற்ற அடைமொழிகளை அவருக்கு வழங்கின்றோம். காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து தருபவர், சாத்தானின் மீது தனிப்பட்ட சக்தியை கொண்டவர், இறை வார்த்தை மீது பற்று கொண்டவர், மீன்களுக்கு போதித்தவர், நற்கருணை மீது தனிப்பட்ட பக்தியை கொண்டவர் என்று ஏராளமான செய்திகளை அவரை பற்றி நாம் சொல்லலாம். ஆகவே இந்த நாளில் உங்கள் மத்தியில் 2 நிகழ்வுகளை மட்டும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்வுகளை நாம் ஏற்கனவே கேட்டிருக்கலாம். மீண்டுமாக இவற்றை நாம் சிந்திக்கின்ற பொழுது அந்த அந்தோணியாருடைய அந்த ஆற்றல், சக்தி, பலன் எவ்வாறாக செயல்பட்டதோ கடவுள் வழியாக, அதே போல நம்மத்திலும் நிச்சயமாக செயல்படும். இயேசு பிரியமானவர்களே, ஒரு முறை கோடி என்பதில் அந்தோணியார் நற்கருணை முன்பாக முழந்தாட்படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது சாத்தான் இவரை எப்படியாவது சோதிக்க வேண்டும் என்று சொல்லி அவரது பக்தியை குலைக்க வேண்டும், அவரை திசை திருப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் முன்பாக சென்று அவரை சோதிக்க நினைத்ததாம். அப்பொழுது கோடி என்பதில் அந்தோணியார் முழந்தாட்படியிட்டவராக கீழே இருந்த பளிங்கு கற்களில் சிலுவை அடையாளம் வரைந்தாராம். அந்த சிலுவை அடையாளத்தை பார்த்தவுடனே அந்த சாத்தான் அங்கிருந்து அலறி அடித்து சென்றது என்று வரலாறு ஏடுகள் நமக்கு சொல்கிறது. புனிதருடைய பாதை நமக்கு சொல்லுகிறது. அன்று அவர் இட்ட அந்த சிலுவை அடையாளம் இன்றும் கூட அப்படியே பார்வைக்கு இருக்கிறது. மேலுமாக ஒரு நாள் கோடி என்பதில் அந்தோணியார் தனது தோட்டத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அவ்வாறாக சுத்தம் செய்து கொண்டிருந்த பொழுது அவரது வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்திலே திருப்பலி நடந்து கொண்டிருந்தது. நற்கருணை நேரம் வருகிறது. அப்பொழுது அவர் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பீடத்தை நோக்கிய வண்ணமாக அந்த தோட்டத்திலே முழந்தாட்படியிடுகின்றார். உடனடியாக அந்த தோட்டத்தில் முன்பாக இருந்த அந்த மதில் சுவர் அனைத்து விலகி அவர் அந்த பீடத்தை பார்க்கும்படியாக கடவுள் அவருக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த அற்புதத்தின் வழியாக அவர் நற்கருணை நாதரை உற்று நோக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இவ்வாறாக எண்ணற்ற அதிசயங்களை, அற்புதங்களை கோடி என்பதில் அந்தோணியாருடைய வாழ்விலே நாம் காண்கின்றோம். நிச்சயமாக எனக்கும் கூட எனது வாழ்வில் எண்ணற்ற அற்புதங்களை இந்த அந்தோணியார் வழியாக பெற்றிருக்கிறேன். காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை பல்வேறு தருணங்களை அவர் தந்திருக்கிறார். அதே போல காணாமல் போன குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கலாம். நிச்சயமாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த காணாமல் போன உறவுகள், காணாமல் போன நண்பர்கள் அனைவருமாக மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தீய சக்திகள் நம்மை விட்டு அகலக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது, நாம் இந்த புனிதரிடத்திலே ஆழமான விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற பொழுது. ஆகவே நாமும் அவரை போல இந்த நற்கருணை நாதர் மீது ஆழமான பக்தி கொண்டவர்களாக நாம் வாழ்வோம். அவரை போல இறை வேண்டலிலே நமது வாழ்வை அர்ப்பணிப்போம். அவ்வாறாக வாழுகின்ற பொழுது நாம் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ முடியும். நற்செய்தியில் கூட நாம் அற்புதமாக வாசிக்கின்றோம்.
நம் கையில் எதுவுமே இல்லை. நமது முடியை வெள்ளையாக்குவதோ கருப்பாக்குவதோ அவை நமது கையில் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் நிறைய டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு. நம்ம பார்பர் ஷாப் போனால் நம்மளுக்கு எந்த கலரில் முடி வேணுமோ அந்த கலரில் மாற்றிக்கொள்கிறார். நம்ம வந்து அதற்கேற்ற போல மாற்றிக்கொள்ளலாம். எண்ணற்ற திரவியங்கள் அவர் வந்துவிட்டது. ஆனால் நிச்சயமாக உண்மையான முடியை நிச்சயமாக நம்மளால் மாற்ற முடியாது. கடவுள் நினைத்தால் மட்டுமே அவற்றை மாற்ற முடியும். இந்த முடிகள் என்று சொல்லுகின்ற பொழுது நமது துன்பத்தை குறிக்கிறது. வெள்ளை முடி துன்பமாக இருக்கலாம், கருப்பு முடி துன்பமாக இருக்கலாம், வெள்ளை முடி மகிழ்ச்சியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு துன்பம், ஒரு மகிழ்வு, அவை அனைத்தையும் மாற்றக்கூடியது கடவுளுடைய கரங்களில் தான் இருக்கிறது. முடியை வெள்ளையாக்கவும் அல்லது வாழ்க்கையிலே மகிழ்ச்சி வரவும் அல்லது துன்பம் வரவும் காரணமாக கடவுள் இருக்கிறார். அவர் கையில் தான் அனைத்தும் இருக்கிறது. ஆகவே நமது வாழ்வை அவரிடத்திலே ஒப்படைக்கின்ற பொழுது அவற்றை நமக்கு ஏற்ற வண்ணமாக கடவுள் மாற்றி தருபவராக இருக்கிறார். நம் மத்தியிலே நமது வாழ்வில் ஏன் எண்ணற்ற கஷ்டங்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, வேதனைகள் வருகிறது என்று சொன்னால் நாம் இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருப்பதன் வழியாக இறைவார்த்தையை பற்றி பேசினால் பிரச்சனை இல்லை. தேவையில்லாத மக்கள் வீட்டுக்காக பிற நண்பர்களை பற்றி அவதூறாக பேசுவது, அவர் முன்பாக நன்றாக பேசிவிட்டு பின்பாக புறம் பேசுவது, புரணி பேசுவது, இவ்வாறாக பேசுகின்ற பொழுது நாம் கடவுளுக்கு பிரியமில்லாத பிள்ளைகளாக, தீயனுடைய ஒரு பிள்ளைகளாகவே நாம் மாறுகின்றோம். ஆம் என்று நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் என்றால் ஆம் என்று சொல், இல்லை என்றால் இல்லை என்று நேரடியாக முகத்தை பார்த்து நாம் சொல்ல வேண்டும். அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்களோ அப்படின்றதுக்காக நான் ஆமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு பின்னாடி இருக்கிறவங்க கிட்ட நம்ம சொல்லக்கூடாது. குடும்பத்திலையும் அதனால தான் நிறைய பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். நம்ம நேரில் ஒன்று சொல்லிட்டு பின்னாடி ஒன்று சொல்லுதால, இல்லை என்று சொல்லிவிட்டு ஆம் என்று நான் பின்னாடி பேசுவது உண்டு. அவை பல குழப்பங்கள் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் நாட்டிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த இறை வார்த்தையின் வழியாக கடவுள் சொல்வதுதான். ஆம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆம் என்று சொல். ஆங்கிலத்திற்குள்ள அற்புதமாக பழமொழிகள் எல்லாம் இருக்கிறது. When you want to say no, don't say yes. இல்லை என்று சொன்னால் இல்லை என்று சொல்லிவிடு. அந்த நேரத்தில் ஆம் என்று சொல்லிவிட்டு பின்பு போயிட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது, நாம் வேதனை அடைக்கூடாது. அவர்கள் சொல்லிவிட்டவங்க செய்ய வேண்டும் என்ற நிறைய கஷ்டங்கள் வேதனைகள் நமக்கும் இருக்கிறது. யதார்த்தமாக இருக்க வேண்டும். நாம் எவ்வாறாக இருக்கிறோம் என்பதை பிறருக்கு காட்ட வேண்டும். பிறருக்கு எல்லாரும் ஒரு 10 பேர் 20 பேர் இருக்காங்க, இல்லை ஊரே கூடி இருக்கிறது என்பதற்காக நாம் செய்கிறேன் ஆம் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் இருக்கக்கூடாது. ஆகவே இந்த பரிசுத்தமான நாளிலே இந்த கோடியற்பர் அந்தோனியர் இத்தகைய ஒரு வாழ்வை தான் அவர் வாழ்ந்தார். அவர் ஆம் என்றால் ஆம் என்று இருந்தார், இல்லை என்றால் இல்லை என்று இருந்தார். கடவுளுடைய அபிஷேகம் பெற்ற மனிதர்கள் அவ்வாறான ஒரு வாழ்வை வாழ்கிறார்கள் என்பதற்கு அந்தோனியார் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அதனால்தான் கடவுள் அவர் வழியாக கோடி அற்புதங்களை செய்பவராக இருக்கின்றார். வார்த்தைகளை வளர்த்தி கொண்டே செல்வதால் உனது ஜபங்கள் கேட்கப்படும் என்று நினைக்காதீர்கள் என்று கடவுள் விவிலியத்திலே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நமது ஜபத்தின் வழியாக கடவுளை உற்று நோக்கி மௌனத்திலும் கூட நாம் அவரிடத்திலே உரையாடலாம் என்பதற்கு கோடி அற்புத அந்தோனியாருடைய வாழ்வு நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. ஆகவே இந்த அற்புதமான நாளிலே இந்த அந்தோனியார் நிறைய படிப்பினைகளை இன்று நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அதில் ஒன்றையாவது நமது வாழ்வுகளை பின்பற்றுவோம். குறிப்பாக இன்று நற்செய்தியை நாம் கேட்பது போல பிறரிடத்திலே ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் நாம் வாழ்வோம். வாராக வாழ முயற்சித்து பாருங்கள். நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். இத்தகைய வரத்திற்காக இந்த தெய்வீக திருப்பலியை மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். இறைவாயே தாயின் இதோ
சகோதர சகோதரிகளை என்னுடையது உங்களுடையதுமான எல்லாம் தந்தையாக இறைவனை கேட்காதபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் இது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகிறது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியும் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நிதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கோடியர் புதர் அந்தோணியருடைய விழாவில் முதல் திரு அவை அகமகிழ செய்கின்றேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானக தூதர் அணிகளோடு புனிதரின் பெருந்திரளோடு நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதல் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்சம்மாள், கோடியர் புனித அந்தோணியார், புனித ஜான் மரிய வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக கல்வாரி வழியின் வழியாக இறைவன் நமக்கு அருளக்கூடிய அமைதியை, ஒற்றுமை, சமாதானத்தை, நல்ல மனதை, மகிழ்வை நம் ஒருவர்களோடும் பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை நாம் அறிந்துள்ளோம், நம்புகிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பினாலே எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரு விண்ணக உணவால் நிறைவு பெற்ற ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தில் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பு நிலைத்து வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும்.
அவர் அன்பின் அடைக்கலம் தேடி இன்னல் தூய போக எண்ணினார் நோய்கள் இன்பக்களிப்போடு கூடி அவர் செய்யும் புதுமைகள் ஓடி அந்தோணியார் புகழ் பாடி பொல்லாத நோய் பீதியாலே இங்கு சொல்லொன்னா துன்பத்தினாலே இல்லாத துயரத்தினாலே சுற்றம் எல்லாம் மறைந்ததனாலே ஆதரவாய் உன்னை அன்பினே நண்பரே ஆறுதல் தந்திடுவீரே ஆதரவாய் உன்னை அன்பினே அன்பரே ஆறுதல் தந்திடுவீரே இந்த நாவத்தில் வந்திடுவீரே அந்தோணியார் புகழ் பாடி அவர் அன்பின் அடைக்கலம் தேடி இன்னல் தூய போக்க எண்ணினார் நோய் நீங்க இன்பக்களிப்போடு கூடி அவர் செய்யும் புதுமைகள் ஓடி அந்தோணியார் புகழ்